வணக்கம் மக்களே! இப்போ நம்ம வந்து எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். எங்க போறோம்னா, ராமநாதபுரத்துக்கு நாங்க போறோம். எதுக்கு போறோம்னா, நாங்க ராமநாதபுரத்துல சொன்னா நம்ப மாட்டீங்க. வீடு வாங்கிட்டோம். அதனால வீட பார்க்கறதுக்காண்டி வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் கிளம்பியாச்சு. டூர் மாரி புதுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறோம். சாயங்காலம் 5 மணி ஆகுது. ட்ரெயினுக்காக வேண்டி நிக்கிறோன்னு ட்ரெயின் வரல. பாருங்க யாருமே இல்ல. ஆப்போசிட் பிளாட்ஃபார்ம்லாம் யாருமே இல்ல. இனிமே தான் ட்ரெயின் வரும்ன்ருக்காங்க. டிக்கெட் எடுத்துட்டு பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துருக்குறோம். ஒரு வழியா வீடு வாங்கியாச்சு காய்ஸ். இனிமே எங்க ஊரு ராமநாதபுரம் தான். மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு அடுப்பு கிடுப்பு எல்லாம் எடுத்து சமைச்சு சாப்பிட்றாப்புல எல்லாம் எடுத்து கிளம்பியாச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் மிக விரைவில் எல்லா திங்ஸும் வந்துடும். இன்னும் ஒரு வருஷத்தில் எல்லா ஜாமானும் அள்ளிட்டு இங்கிட்டு வந்துடும். புதுக்கோட்டை கைவிட்டாச்சு. எங்கள் ஊர் ராமநாதபுரம் தான். ராமநாதபுரத்துக்கே வந்துடுவோம். சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறோம். இத்தனை வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த பாலா போன புதுக்கோட்டையிலே கடந்தாச்சு. அங்கேயே நாங்கள் எவ்வளோ இடத்துல வீடு பார்த்தோம், மனையை பார்த்தோம். எதுவுமே எங்களுக்கு இல்லை. ஏன்னா எங்களுக்கு வீடு இங்கே இருந்திருக்கு. அதனால் எதுவுமே அது தடங்களை தடங்கி எல்லாம் போயிடுச்சு. இனிமேல் எங்கள் ஊர் ராமநாதபுரம் தான். புதுக்கோட்டைக்கு மிக விரைவில் குட் பாய்னு போட்டுற வேண்டியதான். ராமநாதபுரத்தில் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கலாம்னு இருக்கிறான். ராமநாதபுரத்துக்காக வந்தானா. புதுக்கோட்டையில் எங்களை ஏளனமாக பேசணும். முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும். இன்றைக்கி ஆடி வெள்ளினால கூட்டம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும்னு நினச்சி வந்தோம். ஆனால் இங்கே ஜங்ஷனில் கூட்டம் இல்லை. இந்த ட்ரெயின் எப்படி போகணுன்னா மானாமதுரையில் இறங்கி மாறி ராமநாதபுரத்துக்கு போகணுமா. இந்த ட்ரெயின் தான் வருது, மெதுவாக வருது. இங்கே போய் மானாமதுரையில் இறங்கி அங்கேருந்து ஒரு ட்ரெயினில் ஏறி ராமநாதபுரத்துக்கு வரணும். ட்ரெயினில் ஏறி உட்காந்தாச்சு மக்களே. இங்கே கூட்டம் இல்லை. பார்த்தா மழை பார்த்தீங்கன்னா இருண்டுக்கிட்டு வந்துச்சு. அடிச்சுட்டு ஊற்றுறாப்புல பாருங்கள். மழை இருண்டுக்கிட்டு வந்துச்சு. மழை அடிச்சுக்கிட்டு ஊற்றுறாப்புல கிடக்குது. கிளம்பி போயிட்டுருக்கு ட்ரெயின். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணிக்கு ஏறணும். எத்தனை மணிக்கு ராமநாதபுரத்துக்கு போகணும்னு தெரியல.
ஆனால் போகிற வழியில் நல்லா இருந்துச்சு, பச்சை பசேன்னு தென்னை மரம், நல்லா சன்செட்டுன்னு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு வழியாக விரட்டி மானாமதுரைக்கு வந்துட்டாங்க. மானாமதுரை ஜங்ஷனுக்கு வந்துட்டாங்க. மானாமதுரை வந்தாச்சு. முன்னாடி ஒரு காலத்துலலாம் புதுக்கோட்டையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் இருக்கும். இப்போ பார்த்தா புதுக்கோட்டையிலேருந்து ராமநாதபுரத்துக்கு ட்ரெயின் இல்லை. என்னமோ கனெக்டிங் ட்ரெயினுங்கிறாங்க, கனெக்டிங் ஃப்ளைட்டு மாதிரி. ஒரு வழியாக வந்து இறங்கியாச்சு. மானாமதுரையில் இறங்கி அடுத்து கனெக்டிங் ட்ரெயினுக்கு வந்து 3வது பிளாட்ஃபார்மில் வந்து ராமநாதபுரம் ட்ரெயின் வருமா. ஒரே ஜாலியாக தான் இருந்துச்சு. எல்லோரும் வம்புழுத்துக்கிட்டு ஜாலியாக ஓடிடுச்சு. ட்ரெயின் வரும், ஏறி கிளம்பிட்டோம். ட்ரெயினுக்காண்டி நிற்கிறேன் 3வது பிளாட்ஃபார்மில். ஒரு கூட்டம் மானாமதுரையில். இன்றைக்கி ஆடி 3வது வெள்ளினால ராமேஸ்வரம் போகிறது எல்லா டிக்கெட் நின்றுருக்கனால சரியான கூட்டங்க. பாருங்க ட்ரெயின் வருது, கூட்டம் பாருங்க எவ்வளோ கூட்டம் நிற்கிது பாருங்க. வந்துக்கிட்டே இருக்குது கூட்டம். இங்கிட்டு பார்த்தா விருதுநகர் ட்ரெயின் போகுது. நாங்கள் வந்து ட்ரெயின் விருதுநகர் போதும். இங்கிட்டு இறங்கியாச்சு. பாருங்க இது வந்து ராமநாதபுரத்துக்கு போகிறது, ராமேஸ்வரம் வரையும் போகிறது பாம்பனோட. இதில் ட்ரெயின் தான் கனெக்டிங் ட்ரெயின்பாங்க. இதில் வந்து இதில் மாறிக்கிறது. இது ட்ரெயின் வந்துருச்சு. உள்ளே கூட்டம் நிற்கவே இடம் இல்லைங்க. பாத்ரூம் ஊட்டி சரியான கூட்டம். ஒரு வழியாக இறங்கி ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. இதான் எங்கள் வீடு பாருங்கள். அந்த அம்மா வந்து ஃபோன் பேசிட்டு இதான் எங்கள் வீடு. வீட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வீடு சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க பக்கத்து வீட்டை பாருங்கள். லைட்டெல்லாம் போட்டு நைட்டில் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு, அலங்கரித்து வச்சுருந்தாங்க. லைட்டை பாருங்கள் எப்படி அழகாக ஒரு கலராக எரியுது. மின்னி ஒரு கலர் பிங்க்கு, ரெட்டு, பிங்க்கு, ப்ளூவு, க்ரீனு, வைலட்டு, இத்தனை கலரில் எரியுது. சூப்பராக இருந்துச்சு. காட்டூரணி. இந்த பாருங்க வீடை பாருங்கள். வாங்க மக்களே, இதான் நம்ம வீடு. நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் வாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. புது வீடு. வீடு வாங்கியாச்சு. இது அடுப்படி. இன்னும் லைட்டு டெக்கரேஷன்லாம் போடலை. ஃபைனலாக வீடு வாங்கியாச்சுங்க. இது ஒரு ஹாலு. இது வந்து அது ஒரு ரூமு, 10x10 சைஸ் ரூமு, ஸ்லாப்பு. இது பாத்ரூமு, அட்டாச்சு டாய்லெட் தான், கிச்சனு. அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு ரூம் இருக்குது. வீடு பெரிய வீடு தாங்க. இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு கொல்லை வாசல் வந்துடும். கொல்லை. எங்களால் வீடு வாங்க முடியாது. எத்தனையோ பேர் என்னென்னமோ சொன்னீங்க. சொந்த பந்தம்லாம் எவ்வளோ உதறி தள்ளிங்க. வீடு வாங்க முடியாது. கடைசி வரையும் வாடகை வீட்டில் தான் இருப்போம், வாடகை வீட்டில் இருந்து மொத்தா போகணும்னு என்னென்னமோ, செத்து போயிடுவோம்னு என்னென்னமோ நினச்சிருப்பீங்க. இறைவன் ஒருவன் இருக்கிறான். நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும். யாரையும் வந்து நீ தவறுதலாக கெஸ் பண்ணாதீங்க. உங்களால் முடியாது, முன்னேற முடியாது, வரமாட்டாங்க, பண்ண முடியாது, எதுவுமே நினைக்காதீங்க. நம்ம எதிர்பார்க்காதது தான் இந்த வாழ்க்கையில் நடக்கும் திருப்பி முன்னையா. அதனால் யாரையும் சொச்சமாக இட போட்டுறாதீங்க. ஓகே.